அஸ்ஸலாமு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நஜிலா ஃபரீத் கிச்சன். இன்றைக்கி இஃப்தருக்கு என்ன செஞ்சேன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரிட்ஜில் இருந்து பால் எடுத்துக்கிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து காஃபி போட்டு கேட்டாங்க, அதனால் ஃபஸ்ட்டு நம்ம காஃபி போட்டுக்கலாம். ஒரு சட்டி எடுத்து வச்சு பாலை ஊற்றிக்கலாம். இது 1/2 லிட்டர் பால். இதுலேயே கொஞ்சம் ரோஸ் மில்க் நம்ம செஞ்சுக்கிடுவோம் இஃப்தருக்கு. அதுக்கு முன்னாடி இஃப்தருக்கு போண்டா போடுவோம். இது வந்து கோதுமை மாவு, ஒரு 1.5 கிளாஸ் கோதுமை மாவு நான் எடுத்துகிட்டு அதுலேயே ஒரு 3/4 கிளாஸு சுகர் எடுத்துக்கிட்டேன். 4 ஏலக்காய் எடுத்துக்கிடுவோம். ஒரு 4 ஏலக்காய் எடுத்து அதில் போட்டு அதையும் நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். பவுட்ரு பண்ணியாச்சு. வாங்க சேர்த்துக்கிறோம். அதில் ஒரு 3/4 அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் 1/4 கிளாஸ் வச்சுட்டேன். இது 1/4 ஸ்பூன் வந்துட்டு சோடா உப்பும் 1 ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம். தோசை மாவு இது ஒரு 1.5 கரண்டி சேர்த்துக்கிடுவோம். அந்த டைமில் பால் லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பால் நம்ம காஃபி போட்டு என் ஹஸ்பண்டுக்கு கொடுத்துருவேன். நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ திரும்ப ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளேயே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் தண்ணி லைட்டாக சேர்த்து நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம். தண்ணி அதிகமாக சேர்த்துற வேண்டாம், ஏன்னா நம்ம சுகர் சேர்த்துருக்கிறதுனால அதுவே கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் இப்போது இதை மூடி வச்சுருவோம். ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். இது வந்து மசாலா டீக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன் எப்படி பண்ணுறதுனது. இப்போ 1 ஸ்பூன் காஃபி தூள், 1.25 ஸ்பூன் காஃபி தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. பச்சை வாசனையெல்லாம் போயிடும் இல்லையா. இப்போ 1 கப் ஊற்றிக்கலாம். காஃபிக்கு ஊற்றிட்டு மிச்சத்தில் நம்ம வந்து ரோஸ் மில்க் பண்ணிக்க போகிறோம். இந்த கப்பை வந்து என் ஹஸ்பண்டுக்கு நான் பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தேன். இதில் வந்து ஹாப்பி பர்த்டே ஃபரீத், ஐ லவ் யூ ஸோ மச், அப்படி லவ் யூ ஸோ மச் பேபின்னு சொல்லிட்டு கிஃப்ட் பண்ணியிருந்தேன். அவங்க பிக்சர்ஸ் வரும். இதில் வந்து குற்றாலம் கோயில் எடுத்த ஃபோட்டோஸ் இதெல்லாம், அந்த ஃபோட்டோஸை போட்டிருந்தேன். இது நல்லா இருந்துச்சு இந்த ஃபோட்டோ. வாங்க என் ஹஸ்பண்டுக்கு போய் காஃபி கொடுக்கலாம். என் ஹஸ்பண்ட் காஃபி குடிச்சிட்டு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. டேஸ்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னு. இப்போ தர்பூசணியை கட் பண்ணிக்கிறோம் ரோஸ் மில்க்குக்காக. இப்போ பால் காய்ச்சி வச்சுருந்தேன். கொஞ்சம் பால் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் கூலிங் ஆகிடுச்சு. ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். பவுலில் ஊற்றிட்டு ஒரு 5-6 சொட்டு ரோஸ் மில்க் சிரப்பு சேர்த்துக்கிடுவோம். கிண்டி விட்டுட்டு நான் லைட்டாக தான் சேர்த்தேன், அதிகமாக சேர்க்கல. 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சப்ஜா சீட் சேர்த்துக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருந்த வாட்டர் மெலானையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு ரோஸ் மில்க்கு. இதை என் பையனுக்கு கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி சட்டியை காய வச்சுருவோம். போண்டாக்காக சட்டி காஞ்சிருச்சு. எண்ணெயை ஊற்றிடலாம். சட்டியில் எண்ணெய் சூடாட்டி என் பையனுக்கு ரோஸ் மில்க்கை கொடுத்துட்டு வந்துடலாம். என் பையன் குடிச்சிட்டு செம்மையாக இருந்துச்சுமா ரோஸ் மில்க்குன்னு சொன்னால், சந்தோஷமாக இருந்துச்சு. இது வந்து இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம போண்டாவை போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கும் ஹஸ்பண்டுங்க செஞ்சு கொடுத்தவங்க சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனிதாங்க. போண்டா ஒன்று போட்டுக்கலாம். போண்டா போடும்போது கொஞ்சம் சேஃப் ஒரு மாதிரி இருக்கும், எடுக்கும்போது நல்லா தான் இருக்கும். டேஸ்ட் எப்படி இருந்தால் என்னங்க, இது சேஃப் எப்படி இருந்தால் என்னங்க, டேஸ்ட்டு தானங்க முக்கியம். மைதா மாவை விட கோதுமை மாவில் போண்டா போடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு மைதா மாவில் போண்டா பிடிக்காது, அதனால் நான் கோதுமை மாவில் செஞ்சு பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. நீங்களும் இந்த ரோஸ் மில்க்கையும் இந்த வெயில் டைம்லேயும், நம்ம இஃப்தருக்கு மட்டும் இல்லை, எல்லா டைம்லேயுமே நம்ம இந்த வெயிலுக்கு ஒரு ட்ரிங்காக குடிக்கணும். அதுதான் நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த போண்டாவையும் ரோஸ் மில்க்கையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்த போண்டாவை போட்டுக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. தேங்க்யூ.